தெய்வீக பயணம் ஆரம்பமான நாள். சுத்தி அடர்ந்த காடு, அமைதியா ஓடுற பம்பையாறு. திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் பிரகாசமா ஒரு ஒலி வட்டும். அந்த ஒலிக்கு நடுவுல இருந்து என்ன சத்தம் கேக்குது தெரியுமா? ஒரு குழந்தையோட அழுகுரல். இதுதான் அந்த மகா அற்புதத்தோட முதல் புள்ளி. சரியா, அதே நேரத்துல பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் தன்னோட படையோட வேட்டைக்காக அதே காட்டுக்கு வராருக்கு. அந்த குழந்தையோட அழுகுரல் சத்தம் மன்னன் காதுல விழுது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எங்கிருந்து குழந்தை சத்தம் கேக்குதுன்னு. அந்த ஆர்வத்திலேயே அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி, அதாவது அந்த ஒலியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். புலி, சிங்கம்னு கொடிய மிருகங்கள் நடமாடுற அடர்ந்த வனம். ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான அமைதி நிலவு. மன்னர் ஓடுறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு தாமரை பூ மாதிரி ஒரு குழந்தை படுத்திருக்கு. அதோட அழகையும் அதை சுத்தி இருந்த ஒரு தெய்வீக ஒளியையும் பார்த்து மன்னருக்கு ஒரு கணம் உடம்பெல்லாம் சிலித்து போச்சு. அது பாக்குறதுக்கு சாதாரண குழந்தை மாதிரி இல்ல. முகத்துல சூரிய மாதிரி ஒரு பிரகாசம், உடம்புல இருந்து நிலா மாதிரி ஒரு குளிர்ச்சி வருது. கழுத்துல ரொம்ப அழகான ஒரு மணி வேற இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, இவ்ளோ பெரிய காட்டுல தனியா இருந்தோம் அந்த குழந்தை ராஜாவை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம சிரிக்குது. ராஜாவோட மனசுல 1000 கேள்வி. மன்னர் அந்த தெய்வீக குழந்தைய ஆசையா கையில தூக்க போகும்போது திடீர்னு அவர் முன்னாடி ஒரு முனிவர் தோன்றார். அந்த முனிவர் சொல்றாரு, மன்னா நில்லு, இது சாதாரண குழந்தை இல்ல, இது தெய்வத்தோட சித்தம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னருக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு, இது ஒரு அற்புதம்னு. முனிவர் இன்னும் விளக்கமா சொல்றாரு, இந்த குழந்தை சிவ விஷ்ணுவோட அருளால பிறந்தவன். நீ இத்தனை நாளா மனமுருகி வேண்டிக்கிட்டியே, அந்த பிரார்த்தனைக்கு கிடைச்ச பதில் தான் இவன். இந்த குழந்தையோட கழுத்துல இயற்கையாவே ஒரு மணி இருக்கு பாத்தியா, அதனால இவனுக்கு மணிகண்டன்னு பேர் வை. இந்த பேர் சும்மா இல்ல, அவன் உன் குலத்தை காக்க வந்தவன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். மணிகண்டனுக்கு 12 வயசு ஆகும்போது அவனோட உண்மையான தெய்வீக சுரூபம் இந்த உலகத்துக்கு தெரிய வரும்னு சொல்ற. அந்த குழந்தைய சுத்தி கொடிய விலங்குகள் கூட பாதுகாப்புக்கு நின்னுச்சான். குழந்தையோட அழுகுரல மன்னன் காதுல கொண்டு போய் சேர்த்ததே அங்க வீசின காற்றுதான். பறவைகள் எல்லாம் தன்னோட இசையால அந்த தெய்வீக குழந்தையோட வருகையை கொண்டாடுச்சு. ஒரு முழு இயற்கையுமே ஒரு அம்மாவா மாறி அந்த குழந்தைய பாத்துக்கிட்ட மாதிரி. அந்த குழந்தையோட முகத்துல இருந்த தெய்வீக ஒளி அந்த காட்டுல பூத்திருந்த பூக்களோட பிரகாசத்துக்கு இணையா இருந்துச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த குழந்தைக்கும் அந்த இயற்கைக்கும் ஒரு ஆழமான, பிரிக்க முடியாத பந்தம் இருந்திருக்கு. மன்னர் அந்த குழந்தையோட அரண்மனைக்குள்ள முதல் அடி எடுத்து வைக்கிறாரு. அந்த நிமிஷம் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. எங்க இருந்தோ திடீர்னு ஒரு மென்மையான தென்றல் காத்து அரண்மனை முழுக்க வீசுது. ஆனா அது வெறும் காத்தில்ல, ஒரு தெய்வீக சக்தி உள்ளே வருதுங்கிறதோட முதல் அறிகுறி அது. அந்த தென்றல் அது சாதாரண காத்து மாதிரி இல்லையா. அங்க இருந்தவங்க சொல்றாங்க, அது மனச வருடுற ஒரு நாதஸ்வர இசை மாதிரி இருந்துச்சாம். யோசிச்சு பாருங்க, காதால கேட்க முடியல, ஆனா இதயத்தால உணர முடிகிற ஒரு இசை. அந்த குழந்தையோட வருகையை ஏற்படுத்தின முதல் தாக்கம் இதுதான். ராணி அந்த குழந்தைய பார்த்ததும் அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? இது ஏன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரசாதம். பாருங்க, இது வெறும் ஒரு அம்மாவோட சந்தோஷம் மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கை முழுக்க செஞ்ச பிரார்த்தனைக்கு கிடைச்ச பதில். அரண்மனைக்கு வந்த முதல் நாளே இவ்ளோ அதிசயங்கள். உங்கிற தொட்டில சுத்தி மெதுவா ஒரு ஒளி பரவுது, பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் மாதிரி. ஆனா அது எங்க இருந்து வருதுல யாருக்குமே தெரியல. அரண்மனை ஊழியர்களுக்கு ஒரே குழப்பம், ஆச்சரியம். அந்த ஒளி ஒரு பக்கம்னா அவனோட திறமைகள் அப்பா எல்லோரையும் ஆச்சரியத்துல மூழ்கடிச்சது. மத்த குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். குதிரை சவாரி, வில்வித்தேன்னு எல்லாத்துலயும் சின்ன வயசுலயே ஒரு தேர்ந்த வீரன மாதிரி இருந்தான். அவனோட ஒவ்வொரு செயலும் இது மனுஷனால முடியுமான்னு யோசிக்க வச்சது. இந்த அசாதாரணமான திறமைகளை பார்த்த அரச குருக்களுக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. அவங்க உறுதியா சொன்னாங்க, இது மனித முயற்சி இல்ல, இவனை யாரோ ஒரு தெய்வீக குரு தான் வழிநடத்து. ஆமா, அந்த கண்கள்ல ஒரு குழந்தையோட அப்பாவித்தனம் இல்லையா, அதுக்கு பதிலா பல யுகங்களை பார்த்த ஒரு யோகியோட ஞானமும் ஆழமும் அமைதியும் தெரிஞ்சதான். அரண்மனை தோட்டத்துல ஒரு பெரிய நாகப்பாம்பு வந்துருச்சு. அதை பார்த்ததும் அங்கிருந்தவங்க எல்லாரும் பயத்துல அலறாங்க. ஆனா இந்த சின்ன குழந்தை அவ மட்டும் கொஞ்சம் கூட பயப்படல. ரொம்ப அமைதியா அந்த பாம்பு கிட்ட போறான். அதோட தலைய மெதுவா வருடுறான். அடுத்த நிமிஷம் அந்த பயங்கரமான நாகம் ஒரு செல்லப்பிராணி மாதிரி அவன் கால் கிட்ட அமைதியா சுருண்டு படுத்துடுச்சு. இவன் வெறும் குழந்தை இல்ல, இயற்கையே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு உண்மையான தெய்வீக சக்திங்கிறது அன்னைக்கு நிரூபணமாச்சு. கேள்வி எழும். பம்பை ஆற்றங்கரையில ஆரம்பிச்ச ஒரு பயணம் எப்படி இன்னைக்கு லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா மாறுச்சு?